வெல்கம் டு வீட்டு கிச்சன். இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபின்னு. அதாங்க ரொம்ப ஹெல்தியான வாழைப்பூ வடை நம்ம வீட்டில் ரொம்ப சூப்பரா டேஸ்டியா எப்படி செய்யலான்னு பார்க்க போறோம். ஃபுல் வீடியோவையும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். எடுத்திருக்கோம். இதில் மேலே இருக்கக்கூடியதை இந்த மாதிரி அடைத்தோம்னா இதுக்குள்ளாடி பூ இருக்கும். இந்த பூவை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். இதே மாதிரி எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோ நாம் இதை கலத்தி எடுக்கணும். இப்படி மேலே ஒரு கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ அதுக்கேற்றாக்கில் நாம் இதை கலத்தி எடுத்துக்கலாம். ரொம்ப கட் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய குருத்து போயிடும். அதனால் பார்த்து கட் பண்ணிக்கணும். இதிலிருந்து இந்த கட் பண்ண முடியாததை நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இதுக்குள்ளாடி இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? உங்களுக்கு அந்த பூவை எடுத்து பார்க்கும்போதே தெரியும். இந்த மாதிரி ஒரு நரம்பு மாதிரி ஒன்று இருக்கும், அதை எடுத்துடணும். இது கட் பண்ண முடியாது. பூவை அந்த மாதிரி பார்த்தீங்களா? பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். இல்லைன்னா பூ கருத்துரும். இப்படி ஒவ்வொன்றா கலத்த கஷ்டமாக இருக்குன்னா ஒரு 2-3 பூவை சேர்த்து இப்படி எடுத்தீங்கன்னா வரும். இப்போ அதை நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பூவில் உள்ள அந்த மேலே உள்ள தோடு கலத்தி எடுத்த பிறகு நாம் இதை இனி சின்ன சின்னதாக இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இது வரைக்கும் நம்ம பூவை தனியாக எடுத்து இந்த தோடை நீக்கிட்டு நாம் கட் பண்ணியிருப்போம். இனி இந்த மாதிரி மொத்தமாக சேர்த்தே நம்ம கட் பண்ணிடலாம். வாழைப்பூ உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை நாம் இந்த மாதிரி வடை மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது குழந்தைங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை கட் பண்ண நம்ம தண்ணிக்கு மாற்றிட்டே இருக்கணும். இல்லைன்னா நல்லா கருத்துரும். பாருங்கள், நான் இதிலேருந்து பூவை மட்டும் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் கஞ்சி தண்ணி இருந்ததுன்னா கஞ்சி தண்ணியிலையோ இல்லை மோர்லேயோ கூட நாம் இதை போட்டு வச்சுக்கலாம். அப்போ நமக்கு நல்லா கருக்காது. அது எதுவுமே இல்லைன்னா இந்த மாதிரி தண்ணியில் கூட நம்ம போட்டு வச்சுக்கலாம். ஆனால் கண்டிப்பாக தண்ணியில் போட்டுருங்க, இல்லைன்னா நல்லா கருத்துரும். இப்போ இது கட் பண்ணியாச்சு. இப்போது இந்த பாத்திரத்தில் 250 கிராம் கடலைப்பருப்பை 4 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இதிலிருந்து இவ்வளவு கடலைப்பருப்பை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது கடைசியில் சேர்க்கறதுக்காக. மீதியை இந்த மாதிரி இந்த பாத்திரத்திலே வச்சுருக்கேன். இனி இதை நாம் அரைக்க போகிறோம். அரைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். இது கூடால 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் 2 வத்தல் மிளகாயை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இது கூடால சேர்த்து தண்ணி சேர்க்காம நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கொரன்னு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் அரைச்சாச்சு. இனி இது கூடால நாம் அரைக்காமல் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துக்கலாம். இது போடும்போது நமக்கு சைட்லலாம் இந்த முழுசாக
பருப்பு தெரியும் போது நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் காரத்துக்கு ஏற்றாக்கில் இதில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். தேவைக்கு ஏற்றாக்கில் உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் கறிவேப்பிலையும் கொத்தமல்லியும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கடைசியாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கூடிய வாழைப்பூவை தண்ணி வடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு வாழைப்பூ சேர்த்துருக்கேன். இதை நாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். நல்லா அழுத்தி பிசைஞ்சு இருத்தி இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கணும். எல்லாத்தையும் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிட்டு இதை இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி தட்டி ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணணும். ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வேக வச்சு எடுத்துக்கணும். பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. பக்கத்தை நல்லா திருப்பி திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இது ரெடி ஆகியாச்சு. பாருங்கள், இதை நாம் எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, நம்மளோட வாழைப்பூ வடை எவ்வளவு சூப்பரா ரெடி ஆகிருக்குன்னு. ரொம்ப ஹெல்த்தியான டிஷ். குழந்தைங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிட்றதுக்கு மொறு மொறுன்னு நல்ல டேஸ்டியா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம வீட்டு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.